Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் உற்சாகமாக வாய் திறந்து ஆண்டவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் 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 வல்லவர் மகிமையானவர் மாட்சிமை நிறைந்தவர், நீ பரிசுத்த தேவனவர். ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பரிசுத்தர் பரிசுத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, நீ பரிசுத்த அபிஷேக நாதனே, நீர் பரிசுத்தர். ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர் மகத்துவம் நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, நீர் பரிசுத்தர். சர்வ லோகாதிபதியே நீர் பரிசுத்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர் அவர். ஹalleluya. நம்முடைய தேவன் மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமான தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. விடுதலை நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிகரே சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் விடுதலை நாயகன், நம்முடைய தேவன், விடுதலைகளை தருகிற தேவன். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. அக்கினிமயமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. கண்டு நம்மை அழைத்த தேவன், உண்மையுள்ள தேவன். ஹalleluya. வாக்கு மாறாத தேவன் அவர். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான பரலோக தேவாதி தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஆராதனைக்குரியவரே நீர் அற்புதர். அதிசயமானவரே நீர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே, துதிக்கு பாத்திரரே நீர் மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமைக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கர்த்தத்துவம் நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya. நம்மீது நோக்கமாய் இருக்கிறவர். ஹalleluya. விடுதலை நாயகன். ஹalleluya. கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்களுக்காக ஹalleluya எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கல்வாரியை வெற்றி சிறந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். மகத்துவமானவரே நீர் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர் நம்முடைய தேவன், மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர் யெகோவா தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ சிருஷ்டிகர் சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன் அவர். வாக்கு மாறாத தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. வாக்கு மாறாத தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய மகிமையை மகத்துவத்தை காணும்படி நம் கண்களை திறந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர் அவர். மகத்துவம் நிறைந்த தேவன் வல்லவர். ஹalleluya ஹalleluya. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya ஹalleluya. என்னால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ என்று சொன்ன தேவன். ஹalleluya. எல்லாவற்றையும் செய்ய வல்ல தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவனே. யோசனையில் பெரியவர் அவர். யோசனையில் வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டியின் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya.
அபிஷேகநாதனவர், அபிஷேகநாதனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அபிஷேகத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் அக்கினிமயமான தேவன். ஹalleluya. அக்கினியால் நம்மை நிரப்புகிற தேவன். அக்கினியால் நிரப்பி நமக்கு விடுதலை தருகிறாரே. ஹalleluya. அவர் விடுதலை நாயகன். ஹalleluya. வார்த்தைகளை அனுப்பி விடுதலை தருகிற தேவாதி தேவன் இயேசு தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. 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 கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கல்வாரி நாயகன் நமக்காக ஹalleluya. ஹalleluya. நம்மை கண்மனையில் நிறுத்தும்படியாக, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya நம்மை கரம்பிடித்த தேவன், கல்வாரியில் நமக்காக வெற்றி சிறந்த தேவன் அவர். ஹalleluya. 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 வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. வல்லவரே நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya. யெகோவா தேவன், நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன் அவர். அக்கினிமயமான தேவன், அக்கினியால் நிரப்பி நம்மை விடுவிக்கிற தேவன் அவர். ஹalleluya. ஹalleluya. பரிசுத்தரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஆதி மந்தோமாகிய தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகநாதனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதி மந்தோமான தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நிரந்தரமானவர், நம்முடைய வாழ்க்கைக்கு நிரந்தரமான தேவாதி தேவன். ஹalleluya. ஹalleluya. நித்திய ஜீவனை தருகிற தேவன், நம்மை நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற வல்லவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய தேவன் அவர். ஹalleluya. 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 வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்தர், பரிசுத்தர், எங்களை பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக நடத்துகிறவரே. ஹalleluya. ஹalleluya. உளையான சேற்றிலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டீரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. உளையான சேற்றிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்ட தேவன் அவர். ஹalleluya. ஹalleluya. கல்வாரி நாயகன் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவன். ஹalleluya. நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவன். அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அவருடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம். அவருடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அவர் நம் மீது வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 மகிமையான தேவன் அவர். ஹalleluya. நம்மை மகிமையாய் நடத்துகிற தேவன். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தர், 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 பரலோக தேவன் பரிசுத்தர், சர்வ சிருஷ்டிகர். ஹalleluya. ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவர் அவர். அதிசய கர்த்தர் அவர். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய புகழ்ச்சிக்குரியவர். ஹalleluya. நம்முடைய மத்தியில் இப்போது வாசமாய் இருக்கிறவர். நம் துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya. ஹalleluya. நம்மை நோக்கமாய் இருக்கிறாரே. நம்மில் நோக்கமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம்மை காண்கின்ற தேவன் அவர். ஹalleluya. நம்மை கண்டு கொண்டிருக்கிறாரே. நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன் யோசனை பெரியவர், ஆலோசனை கர்த்தர். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே. ஹalleluya. எபினேசரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய், எல் ரோயி. ஹalleluya. அவர் நன்மைகளின் நாயகன், நமக்கு நன்மைகளை செய்யும்படியாக உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே. ஹalleluya. ஹalleluya. அவர் கண்மலையே, எங்கள் கண்மலையான தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்மை காண்கிற தேவன், ரட்சகர், நம்மை ரட்சிக்கிற தேவன், நம்மை ரட்சித்த தேவன், நம்மள நல்ல மேய்ப்பரவன். ஹalleluya. 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 சிங்க குட்டியோட பட்டினி கிடைக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் படாது. ஹalleluya. ஹalleluya. குறைவின்றி நடத்துகிற தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறவர். குறைவின்றி நடத்துகிறவர். ஹalleluya. 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 அற்புதம், அற்புதம். ஹalleluya. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். ஹalleluya. ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya. ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர், மகத்துவம் நிறைந்தவர், சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். ஹalleluya. ஹalleluya. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய சர்வ லோகாதிபதியை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உமது மகிமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். உமது கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 ஆச்சரியமானவர், அதிசயங்களை காணப்படுகிறவர். ஹalleluya. விடுதலை நாயகன், நம்முடைய தேவன் விடுதலையில் தருகிறவர். கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறவர். ஹalleluya. வீழ்ந்து போன குடும்பங்களை
எடுத்து கட்டுகிறவர். ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபு, நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன் அவர் ஒருவரே. சமாதானத்தை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்தாரே. ஹalleluya. நமக்காக அல்லவோ கல்வாரியில் பாடுகளை அனுபவித்தார், நமக்காக அல்லவோ கல்வாரியில் ரத்தம் சிந்தினார், நம்மை மீட்கும் பொருளாக அவர் கல்வாரியில் ரத்தம் சிந்தினாரே. ஹalleluya. அவரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்மீது எவ்வளவு இரக்கம் கொண்ட தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் கொண்ட தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் மாட்சிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கடிமயமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர், மாட்சிமை நிறைந்தவர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே, எங்கள் கண்மணியே, எங்கள் உயர்ந்தவரே சிறந்தவரே, அடைக்கலமே, எங்கள் மூளை கல்லே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய மூளை கல்லாகிய தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. கண்டு நம்மை அழைத்த தேவன், நம்முடைய வாழ்க்கையின் மூளைக்கல், அஸ்திபாரம் அவரே, நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் அவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. தூயோனே துதிக்கு பாத்திரரே, எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பரிசுத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, பரிசுத்த சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சிலுவையின் நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சிலுவையால் எங்களை மீட்டுக் கொண்டீரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அடைக்கலமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய அடைக்கலமான தேவன் அவர். ஹalleluya. எங்கள் அடைக்கலமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலை நாயகன் அவர். விடுதலையை தருகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை தருகிற தேவன் அவர். ஹalleluya. எங்கள் விடுதலை நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எல்லா அந்தகார இருளை நீக்கி போடுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவர் அவர், நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். ஹalleluya. யெகோவா நிசியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு தந்தாரே. ஹalleluya ஹalleluya. நம்மை மீட்டாரே, ரத்தம் சிந்தி மீட்டாரே, அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் நம்மை ரத்தம் சிந்தி மீட்ட தேவன் அவர். ஹalleluya. நம் மீது அளவற்ற அன்பு வைத்த தேவன் அவர். நம் மீது இரக்கம் கொண்ட தேவன். அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம், அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மூக்கில் மரத்திலும் கண்ணன் மணி போல் பாதுகாக்கிறார் எபிரேயரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர், இம்மட்டுமாய் நடத்திய தேவன், இனிமேலும் நடத்தி செல்கிறவர். ஹalleluya 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 ஹalleluya. தேவ பர்வதத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறாரே. ஹalleluya ஹalleluya. அவரே வழி. ஹalleluya. எங்கள் வழியின் சத்தியமும் ஜீவனுமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கு பாத்திரர். ஹalleluya. துதிக்கு பாத்திரரே, தூயோனே துதிக்கு பாத்திரரே, மகத்துவம் நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya. பரிசுத்த பரிசுத்த சர்வ சேனை சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ஹalleluya. பரிசுத்த பரிசுத்த. ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே பரிசுத்த பரிசுத்த. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம இடத்தில் சிந்தி மீட்ட தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர். ஹalleluya. அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே. ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டிருக்கிறாரே. அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர். ஹalleluya. நம்மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். சிறந்து விளங்கும்படியாக அழைத்தாரே. ஹalleluya. உன்னதர் உன்னதர், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாக நம்மை அழைத்தாரே. கண்மலையானவர். ஹalleluya. எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாதம் கல்லில் இடராதபடிக்கு கண்ணின் மணி போல் பாதுகாக்க வந்தாரே. ஹalleluya
ஹalleluya ஹalleluya கிருபையான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அவர் கிருபையான தேவன் ஹalleluya வல்லவர் வல்லவர் ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே ஹalleluya 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 சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனவர் ஹalleluya சர்வ சிருஷ்டிகரே ஹalleluya எபினேசரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் எல் ஷடாய் எல் ரோயே ஹalleluya யெகோவா நிசியே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya வானத்தின் வாசல் அவரே உன்னதரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமது அபிஷேகத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேகநாதனே ஹalleluya ஹalleluya அபிஷேகநாதன் அவர் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவன் அவர் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அபிஷேகநாதன் அவர் அபிஷேகத்தால் இறங்கி கொண்டிருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்கிற மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை ஆராதனைக்குரியவரே நீர் ஆராதனைக்குரியவரே நீர் வல்லவர் 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 நல்லவர் நல்லவர் மாட்சிமை நிறைந்தவரே நீர் நல்லவர் அபிஷேகத்தால் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேகநாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேகத்தால் நினைவில்லாமல் ஹalleluya 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 நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 வல்லவர் 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 நல்லவர் அவர் ஹalleluya எங்கள் தேவாதி தேவனே நீர் நல்லவர் மகத்துவம் நிறைந்தவர் நல்லவர் ஹalleluya 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 அவல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கு பாத்திரர் ஹalleluya ஹalleluya துதிக்கு பாத்திரர் அவர் ஹalleluya நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் ஹalleluya ஹalleluya எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya கல்வாரி நாயகனே எங்கள் மீது வைத்த அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம் அநாதி சிநேகத்தால் எங்களை நேசித்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம் ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவாதி தேவா ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜா ஸ்தோத்திரம் தேவாதி தேவா ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜா ஸ்தோத்திரம் ஆவியான தேவா ஸ்தோத்திரம் ஏசுநாதா ஸ்தோத்திரம் ஆவியான தேவா ஸ்தோத்திரம் ஏசுநாதா ஸ்தோத்திரம் 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 காக்கும் தேவா ஸ்தோத்திரம் காண்கின்ற நாதா ஸ்தோத்திரம் காக்கும் தேவா ஸ்தோத்திரம் காண்கின்ற நாதா ஸ்தோத்திரம் கரம் பிடித்த நாயகனே ஸ்தோத்திரம் கல்வாரி நாயகனே
கரம் பிடித்த நாயகனே ஸ்தோத்திரம் கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரம் 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 மகிமையின் மணவாழா ஸ்தோத்திரம் சிருஷ்டிகர்த்தாவே ஸ்தோத்திரம் மகிமையின் மணவாழா ஸ்தோத்திரம் சிருஷ்டிகர்த்தாவே ஸ்தோத்திரம் எல் ஷடாய் ஸ்தோத்திரம் எல்லாம் வல்லவரே ஸ்தோத்திரம் எல் ஷடாய் ஸ்தோத்திரம் எல்லாம் வல்லவரே ஸ்தோத்திரம் மகிமையின் மணவாழா ஸ்தோத்திரம் சிருஷ்டிகர்த்தாவே ஸ்தோத்திரம் மகிமையின் மணவாழா ஸ்தோத்திரம் சிருஷ்டிகர்த்தாவே ஸ்தோத்திரம் மகிமையின் மணவாழா ஸ்தோத்திரம் சிருஷ்டிகர்த்தாவே ஸ்தோத்திரம் எல் ஷடாய் ஸ்தோத்திரம் எல்லாம் வல்லவரே ஸ்தோத்திரம் சிருஷ்டிகர்த்தாவே ஸ்தோத்திரம் எல்லாம் வல்லவரே ஸ்தோத்திரம் 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 யெகோவ தெய்வமே ஸ்தோத்திரம் யெகோவ ரக்பா ஸ்தோத்திரம் யெகோவ தெய்வமே ஸ்தோத்திரம் யெகோவ ரக்பா ஸ்தோத்திரம் சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம் நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்திரம் சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம் நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். ரோமர் 14:17 பைபிள் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், வாசித்துக் கொள்ளலாம் என்னோடு. ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? நாம இதுவரை தேவன் யார், தேவனை குறித்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. இப்ப பரலோக ராஜ்யத்தில் அவர் நம்மை உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணிவிட்டு உங்களை அழைத்து செல்ல வருகிறேன் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அதற்கு முன்பாக அங்கே எப்படியாக அந்த ராஜ்யத்தை அங்கே எப்படியாக நம்மை அழைத்து செல்லும் போது நாம் எப்படியாக வாழ வேண்டும், எப்படியாக சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த ராஜ்யத்தை அவர் உருவாக்குகிறார். அதற்கு பின்புதான் நம்மை அழைத்து செல்ல வருகிறார். அப்ப அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அங்கே புசிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல, அது நீதியானது. அங்கே நீதி நிறைந்திருக்கும்,
அந்த ராஜ்யத்தில் நீதி இருக்கும், அந்த ராஜ்யத்தில் சமாதானம் இருக்கும், அங்கே பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கும். அதனால் நாம் சந்தோஷமாக வாழ முடியும். அப்ப புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அதாவது இந்த பூலோகத்துக்குரிய காரியமான வாழ்க்கை அல்ல. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூலோகத்துக்குரிய வாழ்க்கை அல்ல. இங்கே எப்படி என்ன பண்ணுகிறார்கள்? புசித்து குடித்து வாழ்கிறார்கள். நாம அந்த இதுல கூட பார்த்தோம், அந்த தேவனை ஆராதிக்கிற விதத்துல கூட பார்த்தோம். அவர்கள் அந்த மோசையின் மாமனாராகிய எத்திரோ அங்கே மோசையை பார்க்க வந்தார் என்று நாம பார்த்தோம். மோசையின் மாமனாராகிய எத்திரோ மோசை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி தேவ பர்வதமாகிய ஒரே பக்கத்தில் அங்கே வந்திருக்கிறார், அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் என்று அறிந்து அந்த மாமனார் அங்கே வருகிறார். யாரோடு? மோசையின் மனைவியையும் 2 பிள்ளைகளும் அவர்களுடைய தகப்பனார் வீட்டில் அங்கே இருக்கிறார்கள். அப்ப அவர்களை அழைத்து கொண்டு மோசையின் மனைவியை 2 பிள்ளைகளோடும் மோசையை பார்க்க வந்த போது அவர் அந்த நடந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த விதம், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக அப்படியே வல்லமையான கரங்களை அங்கே நீட்டி வல்லமையான கரத்தின் கிரியைகளை எப்படியாக வெளிப்படுத்தினார் என்பதையும் எல்லாவற்றையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அதே போல அதை தெரியப்படுத்தும் போது அவர் என்ன சொல்கிறார்? அந்த தேவனுடைய மகா வல்லமே நான் காண்கிறேன் என்று அங்கே அவருக்கு ஆராதனை செய்து புசித்து குடித்து மகிழ்ந்திருந்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். ஆனால் அது பூலோகத்துக்குரிய வாழ்க்கை. புசித்து குடித்து மகிழ்ந்திருக்கிறது. எனக்கு புசித்து குடித்து மகிழ்ந்திருக்கிறது என்று பார்த்தால் நம்ம உலகத்தில் பார்க்கும் போது எப்படியெல்லாம் புசித்து போதைக்கு அடிமையாகி எப்படியெல்லாம் மகிழ்ந்திருக்கிறார்கள். அது ஒரு அற்ப நேர சந்தோஷம். ஒரு அற்ப நேர சந்தோஷத்துக்காக அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள்? புசித்து கிடைக்கிறதையெல்லாம் புசித்து கிடைக்கிறதையெல்லாம் குடித்து தன் சுய நினைவை இழந்து வாழ்க்கையில் விழுந்து போகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. நம்முடைய தேவனோடு நாம் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. நாம் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம்? ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். ஆகையால் நாம் எப்போதுமே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். என்னை தேவன் இந்த உலகத்தில் எதற்காக வைத்திருக்கிறார் என்ற நினைவோடு நாம் வாழ வேண்டும். எதற்காக நாம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்? புசித்து குடித்து வாழ்வதற்கல்ல, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக. அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும்? தேவனோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6:17 நாம் பார்க்கும் போது அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கை குடித்து புசித்து வெறி கொண்டு மற்றவர்களை போல் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. அவருடைய ஜனம், அவர் ஒரு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் அவருடைய ஜனமாய் இருப்பதனால் நாம் தேவனோடு இசைந்திருக்கிற வாழ்க்கையில் வாழ வேண்டும். அதுதான் நமக்கு சமாதானத்தை தருகிறது. அது இசைந்திருக்கிற வாழ்க்கை என்பது என்றால் நீதியாய் வாழ வேண்டும். நீதிக்குரிய காரியங்கள் என்னவெனில் நாம அன்றைக்கே பார்த்தோம். நீதி என்றால் நாம எப்படிப்பட்ட காரியங்களில் வாழக்கூடாது? பொய் பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது, குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். ரத்தம் சிந்தும் கை என்றால் கொலை. அது 10 கட்டளைகள். 10 கட்டளைகள் தான் அந்த நீதியான வாழ்க்கை. அந்த 10 கட்டளைகளின்படி வாழ்கிற ஒரு மனுஷன் அவன் ஒரு நீதியுள்ள மனிதனாக வாழ்கிறான், ஒரு நீதிமானாக வாழ்கிறான். அப்ப நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது? மேட்டுமையான கண் என்றால் என்ன? சிலவங்களை பார்த்தா ஒரு கொஞ்சம் பண வசதியாக இருந்தா போதும், அல்லனா ஒரு ஆள் பலத்துல இருந்தா போதும், நான் யார் அப்படின்னு நான் என்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பார்கள். அவர்கள் மற்றவங்களை ஒரு அற்பமா நினைப்பார்கள். அதான் அந்த மேட்டுமையான. அவர்கள் பார்வையை ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஒரு தெனாவட்டாக இருக்கும். அது ஆண்டவர் வெறுக்கிறது. அது நீதியற்ற காரியம். அதே போல பொய் எதுக்கெடுத்தாலும் பொய் பேசுவாங்க. வாய் எடுத்தாலே சரளமா பொய் வந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி ரத்தம் சிந்துங்க. எப்போதும் மற்றவர்களை ரத்தம் சிந்த வைக்கிறது. மற்றவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு துன்பப்படுத்தி அவர்களை ரத்தம் சிந்துதல், அதான் கொலை பண்றது. இப்படி எல்லாம் தூர ஆலோசனை பிழைக்கும் இருதயம் அப்படின்னா அந்த துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக எப்போதுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். எப்போதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யலாம், என்ன பண்ணலாம், இவங்களை எப்படி கெடுக்கிறது, இப்படிப்பட்ட அந்த ஆலோசனை அவர்கள் இருதயங்கள் ஓடுகிறது. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அதான் பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அந்த கட்டளைகள்ல வரும். அப்ப அந்த பொய் சாட்சி எப்ப பார்த்தாலும் மற்றவர்களுக்காக பணத்துக்காக போய் பொய் சாட்சி சொல்கிறது. அப்படி சகோதரத்துக்குள் விரோதத்தை உண்டு பண்ணுவது.
அவையே நாம் உள்ளத்தோடு நேசிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்கக்கூடாது. அதே போல பெற்றோரை நாம் கனம் பண்ண வேண்டும். கொலை செய்யக்கூடாது. நம்முடைய நீடித்த ஆயுள், நமக்கு நீடித்த ஆயுள் நிலைத்திருக்கும்படி நாம் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். அதே போல கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம், இப்படியாக நம்ம 10 கட்டளைகளை அங்கே பார்த்திருக்கிறோம். தேவனை தவிர வேற ஒன்றை நாம் ஆராதிக்கவும் கூடாது. இதுதான் அந்த நீதியின் செயல். அப்படி நாம நீதியான ஒரு வாழ்க்கை தேவனை மட்டும் நாம் பற்றி கொண்டு அவரோடு இசைந்திருந்து வாழும் போது நாம எப்படி இருக்கு, நமக்கு ஒரு சந்தோஷம். தேவனோடு இசைந்து வாழும் போது நமக்கு என்ன இருக்கும், பரிசுத்தாவியின் நிறைவு நமக்கு ஏற்படுகிறது. அப்படியாக இருக்கும்போதுதான், அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு தேவன் கற்பித்திருக்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின்படியாக நாம் வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும். எப்போதும் தேவனுடைய நாம் யார், தேவனுடைய ஜனம் என்கிறதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு அவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானம், பரிசுத்தாவியின் நிறைவு. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவியின் நிறைவு இருந்து அவங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பாங்க. அந்த பரிசுத்தாவியின் நிறைவை நாம் எப்படி பெற்றுக் கொள்கிறது, அவனோடு இசைந்திருப்பதுதான், தேவனோடு இசைந்திருப்பது. நான் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு இதை சொல்லி நான் இங்க பேசியிருந்தேன். எதென்றால், நான் குடும்பத்தோடு இசைந்திருக்க வேண்டும். அப்ப அந்த குடும்பத்தோடு இசைந்திருக்கும் போது அது எப்படியாக இசைந்திருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் நான் எப்படியாக அன்பு செலுத்த வேண்டும், ஒருவருக்கொருவர் குடும்பத்தில் இசைந்திருக்கும் போது அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும் என்று நான் சொல்லியிருந்தேன். அதே போலதான் தேவனோடு நாம் இசைந்திருக்க வேண்டும். நம்ம எப்படி குடும்பத்தோடு இசைந்திருக்கிறோமோ அதுதான் தேவனோடு இருக்கிற வழியும். அதாவது எல்லாவற்றையும் தேவனோடு பேசி எல்லா காரியத்திலும் தேவனை முன்னிறுத்தி நாம் செயல்படும் போது அவர் நமக்கு ஆலோசனைகளை தந்து நாம் சரியான பாதையில் அவர் வழி நடத்துவார். அதான் தேவனோடு இசைந்திருக்கிறது. அதற்காக நாம் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை கனம் பண்ண வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அதன் மூலம் பரிசுத்தாவியின் நிறைவை நாம் பெற்றுக் கொள்வோம். அவருடைய கிருபையும் வல்லமையும் நமக்குள் கடந்து வரும்போது ஒரு நிறைவு, என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார் என்ற தைரியம் இருக்கும் நமக்குள். அந்த பரிசுத்தாவியின் நிறைவு நமக்குள் இருக்கும் போது நாம் மன மகிழ்ச்சியா இருப்போம், தைரியமா இருப்போம். நாம் எப்போது சஞ்சலப்படுகிறோம், நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம் எப்போது சஞ்சலப்படுகிறோம், நமக்குள் பரிசுத்தாவியின் நிறைவு இல்லாத போதுதான் நாம் சஞ்சலப்படுகிறோம். அப்ப அந்த பரிசுத்தாவியின் நிறைவை நாம் எப்படி பெற்றுக் கொள்கிறோம் என்றால், அதிகாலை தேவனை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள். அப்ப தேவனை கண்டறியும் போது நாம் பரிசுத்தாவியின் நிறைவை பெற்றுக் கொள்கிறோம். நீங்க காலையில எழும்பி ஜெபம் பண்ணி பாருங்க, எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டம் இருக்கு, பண்ணி இரவு ஜெபம் பண்ணுங்க. இரவு ஜெபிக்கும் போதும் அந்த இரவு ஜெபம் அது தேவனுடைய அந்த இசைவை இன்னும் அதிகப்படுத்தும், தேவனோடு நெருங்குற அந்த உறவை அதிகப்படுத்தும். அதே போல அதிகாலையில் எழுப்பி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க அதிகாலை நீங்க ஜெபிக்கிறவர்களாக ஏதோ ஒரு டைம் உங்களால முடியல, நீங்க விட்டுடுங்க. ஆனா அதிகாலை நீங்க ஜெபித்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு உங்களுக்கு பரிசுத்தாவியின் நிறைவு, அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. அந்த கிருபை காலைதோறும் புது புது கிருபையால் அவர் நம்மை நிரப்புவாராம். அந்த இது இருக்கும்போது ஒரு பரிசுத்தாவின் நிறைவு நமக்குள் இருக்கும். அதன் நிமித்தம் அன்றைய நாள் முழுவதும் எவ்வளவு பிரச்சனை வரட்டு, எவ்வளவு போராட்டம் வரட்டு, எவ்வளவு நெருக்கடிகள் வரட்டு, எல்லாம் அவருடைய நிறைவினால், அவருடைய பரிசுத்தாவின் நிறைவினால் நமக்கு அது ஒன்றும் தெரியாது. அப்படின்னா அது ஒரு பெரிய மலை போல இருந்தாலும் அது ஒரு ஜீரோ போல நமக்கு முன்பு ஒன்றுமில்லாமல் இருக்கு. சிறுபாவையில் முன்பாக சமபூமி, அந்த மலைகள் பெரிய பர்வதங்கள் எப்படி இருக்குமா, சமபூமியா இருக்குமா. பெரிய மலை போல இருந்தாலும் அது சமபூமியாக அது தெரியுமா. அதே போல அந்த பிரச்சனைகள், நமக்கு மலை போன்ற பிரச்சனைகள் நம் முன்னாடி இருந்தாலும் அது நமக்கு ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது, நம்ம மனவேதனைப்படுத்தாது, நமக்கு மன கவலையை கொடுக்காது. எப்போதும் தேவனுடைய நிறைவினால், அந்த பரிசுத்தாவியின் நிறைவினால் நாம் எப்படி இருப்போம், சந்தோஷமாய் இருப்போம். சங்கீதம் 103 கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அப்ப அந்த பரிசுத்தாவியின் நிறைவு நமக்குள் இருக்கும் போது கர்த்தரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்வோம். எப்படி கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்வது எப்படி? வனாந்தரங்களில் அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குகிறவர், செங்கரை பிளந்தது, அதான் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்கிறது. அவருடைய வல்லமையின் கரங்கள் குடும்பங்களுக்குள் இறங்கும். அதே போல அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குவார். வனாந்தரங்களில் அது போல வனாந்தரங்களை செழிப்புள்ள தேசமாக, செழிப்புள்ள இடமாக மாற்றுகிறது. அந்த வனாந்தரத்துல புல்லு கூட முளைக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அங்க செழிப்பாக மாறும். அது எதனால? கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுதல். இப்படிதான் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுதல். அவருடைய வல்லமையான கரம் குடும்பங்களுக்குள் இறங்கும். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார் என்கிற
அந்த அந்த விசுவாசம், நம்மை உண்டாக்கிய தேவன் அதை செய்வார் என்கிற நம்பிக்கை அங்கே பெறுகிறது. நாம் அவர் ஜனமும், அவர் நம்முடைய மேய்ச்சலின், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளமாய் இருக்கிறோம். அவர் நம்மை மேய்த்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் நம்மை நடத்தி செல்வார் என்கிற விசுவாசம் அங்கே உருவாக்குகிறது. எப்படி? அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவினால். அதனால் தான் அங்கே சொல்லப்படுகிறது, அது நீதியும் சமாதானம், தேவனுடைய ராஜ்யம் நீதி உள்ளதாக இருக்கிறது, சமாதானம் நிறைந்ததாக இருக்கிறது. அப்ப அந்த வல்லமையின் கரம் அங்கே வெளிப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் மலை போல இருக்கிற பாரங்கள் சமபூமி போல மாறி போகும்போது அங்கே என்ன ஆகிறது? ஒரு சமாதானம், ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுவதனால் அங்கே நாம் சந்தோஷமுடையவர்களாக மாறுகிறோம். இது எதனால் ஏற்படுகிறது? அவரோடு நாம் இசைந்திருக்கும் போது அவரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்ளும் போது அவர் எப்படியாக மேய்த்து நம்மை நடத்துகிறார். புல்ல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு நம்மை சமாதானத்தோடு இருக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம இப்போதும் தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எப்படியாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், நாம் எப்படியாக நாம் தேவனில் மகிழ்ந்திருந்தோம், அவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம். நாம் நேற்றைக்கு பார்த்தோம், அவர் முழு மனதோடு முழு சந்தோஷத்தோடு நமக்கு கிரியைகளை வெளிப்படுத்துவாராம். அந்த கிரியைகளை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக அவரே கர்த்தரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக வனாந்திரங்களை செழிப்புள்ளதாக மாற்றுகிற தேவன், அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உருவாக்குகிற தேவன், எரிகோ கோட்டைகளை உடைத்த தேவன், அவரே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி நமக்கு அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவினால் ஒரு சமாதானத்தை உண்டுபடும்படியாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நாம் அவரோடு எந்த விதத்தில் இசைந்திருந்தோம் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. நாம் எப்போதும் அவரோடு இசைந்திருக்கிறவர்களாக நாம் பழகிக் கொள்வோமாக. எந்த இடத்தில் நாம் குறைவுள்ளவராக இருந்தோம், நம்முடைய அன்பில் எப்படி இசைந்திருந்தோம், அவரோடு நமக்கு உள்ள அன்பு எப்படி குறைவுள்ளதாக இருந்ததோ அங்கே நாம் சரி செய்து கொள்வோமாக. அப்படியாக இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திசை திருப்போம். அவருடைய ஜீவரத்தம் நம்முடைய எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடும். நம்முடைய ஜீவரத்தம் நம்முடைய குறைகளை நிறைவாக்க, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை எல்லாம் நீக்கி போட்டு நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துவதாக இருக்க எல்லாரும் இப்போது அப்படியே கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் முழுவதும் ஆண்டவரே உமது ஜீவரத்தம் பாய்ந்து சென்று பரிசுத்தமாக்கப்படுவதாக, பலப்படுத்துவதாக, சரீரத்தை பலப்படுத்துவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களில் உம்முடைய ரத்தம் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துவதாக, நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்தி செல்வதாக. வியாதியா இருக்கிற இடங்களில், பலவீனப்பட்டிருக்கிற இடங்களில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. இப்போதும் எங்கெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறதோ சரீரத்தில் உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். உமது வல்லமை கரம் ஆண்டவரே கர்த்தரே தேவன் என்று அறியும்படி அங்கே வெளிப்படுவதாக. ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. விடுதலைகளை கட்டளையிடுங்க, சுகத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லா தேவைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது ஏற்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீ பதிலை கட்டளையிடுவீராக. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி வழிவாசல்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிடுங்க. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை மாய உலகில் சிக்கி தவிக்காதவர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜெப ஆவியால் குடும்பங்களை நிரப்புவீராக. இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாக மாற்றும். ரட்சிப்பை குடும்பங்களில் கட்டளையிடும். ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி உதவி பண்ணுங்க. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை அதிலிருந்து மீட்டுக் கொள்வீராக. அவர்களின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி பண்ணுவீராக. நீர் அங்கே ஒவ்வொருடைய குடும்பங்களின் வெளிப்படும் திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நல்ல ஏற்ற வரன்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. மகிமைப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதி, குறைவுகளை நிறைவாக்கும் புஷ்டியான ஆகாரத்தால் போஷிப்பீராக. பரிசுத்தமான புஷ்டியான ஆகாரத்தால் போஷியும். பொருளாதார ஆசீர்வாதத்தை குடும்பங்களில் மேன்மைப்படுத்துவீராக. எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுங்க. இரவு பகலும் பிரசங்களுடைய சமாதானம் நிறைவா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் நாம் யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.